ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் சாட்டர்டே. இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு திக்ஷுவோட ஃப்ரெண்டு ஒரு நைஜீரியன் டான்ஸ் ஷோவில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் ஷோ. ஸோ அங்கே தான் நான் வந்துட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கிட்ஸ் எல்லாம் எப்படி டான்ஸ் பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காமிக்கிறேன். இவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு பாருங்க. வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இங்க தீக்ஷுக்கு சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் வந்துட்டு ஹாலிடேஸ் தான். ஸோ காலையில எனக்கு எழுந்துக்கணும், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாட்டினாலும் பட் ஒரே ஒரு டயலாக் வந்துட்டு இதை கண்டினியூஸா இனி நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு நம்ம கேட்டுட்டே இருக்கணும். மா ஐம் ஹங்க்ரி, ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு. ஈவன் அப்பதான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்க. அடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ஐம் ஹங்கரின்னு சொல்லுவாங்க. அது எப்படிதான் இந்த பசங்களுக்கு அப்படி வருதுன்னே தெரியாது. ஸோ அதனால சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு பண்ணலான்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கே தான் பொட்டேட்டோ பீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நான் வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஓவனில் வச்சு தான் நான் வந்துட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய பொட்டேட்டோஸ் இல்லை, குட்டி பொட்டேட்டோ தான் இருந்தது. அதனால அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு இதை நல்லா பாயிலிங் வாட்டர்ல ஒரு 40% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பாயில் ஆயிட்டு வந்துடுச்சு. இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர், ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணல. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதில் ஓவனில் வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஷாப்லலாம் வந்துட்டு சீஸ் பொட்டேட்டோஸ் மேலே இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. மயோனீஸ், அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர்ல ஒரு சாஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சாஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு இதை வந்து மைதா சேர்க்க வேணாம். பட் மைதா சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மட்டும் சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் பட்டர் அண்ட் கார்லிக் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மைதா சேர்த்துட்டு இப்போ நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் க்ரீம்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம க்ரீம்லாம் சேர்க்க வேணாம். நல்லா ஒரு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ இது வந்து கெட்டியாயிட்டே இருக்கும். ஸோ கெட்டியாகும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்துட்டே இருங்க. அது ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து அதை குக் பண்ணிட்டே இருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனோடனே ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்து
இதுல நீங்க ஸ்லைஸ்டு சீஸ் கிடைக்கும்ல ஸ்கொயர் டைப்ல, அது நீங்க கூட ஆட் பண்ணலாம். பட் அது என்கிட்ட இல்ல. அதனால என்கிட்ட வந்துட்டு இந்த சீஸ் தான் இது. கியூப்ஸா இருக்கிற சீஸ் தான் இது. அத நான் ஆட் பண்ணிட்டு, இத அப்படியே ஹீட்ல நான் வந்து விட்டுற போறேன். ஸோ இது மெல்ட் ஆகி நல்லா நமக்கு ஒரு சீஸி ஃப்ளேவர் கிடைக்கும். கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இது கொஞ்சம் கூல்டன் ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ரெடி ஆயிடுச்சு. இது மேல சாஸ், சால்ட் அண்ட் ரெட் சில்லி, பெப்பர், அதுக்கப்புறமா கொஞ்சமா சீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போமா? ஹானஸ்ட் கமெண்ட்.